ஒரு மனுஷன் கையை வலிக்க எவ்வளோடா மைண்ட் பண்ணுறது? ஒரே ஒரு இடத்துல டைமண்டை காட்டுங்கடா. ஃபார்ச்சூன் 3 வச்சு மைண்ட் பண்ணிட்டு கிளம்புறேன்டா. ஓகே, ட்ராப் டோர் வைப்போம். ஐயோ, இது ஏன்டா கீழே உழுவுது? மேலே போய் தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓ மை காட், 2 கிரீப்பர். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பிளேட். ஃபைனலி இதுதான் சர்வைவல் சீரியஸ் பார்ட் 6. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமண்டு எடுக்க போகிறோம். மாஃபாமி கட்ட போகிறோம். ஆமாம் கைஸ், ரெண்டுத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஆனால் வந்துட்டு நான் டைமண்டை எடுத்ததோடு விட்டுருவேன். அதாவது டைமண்டை எடுத்ததோடு விட்டுருவேன். டைமண்ட் ஆர்மர் செய்ய மாட்டேன். ஏன்னா அதுக்கு என்சான்மெண்ட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 27 டைமண்ட் இருக்குது, பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம மைனிங் போயிட்டு டைமண்ட் மட்டும் எடுத்து வச்சுருவோம். அடுத்த எபிசோடில் டைமண்ட் ஆர்மர் வித் என்சான்மெண்ட் பண்ணுற வேலையெல்லாம் அடுத்த எபிசோடில் காட்ட போகிறேன். இப்போ நம்ம வந்துட்டு மைனிங் பண்ண தான் வந்திருக்கோம். நம்ம அயன் ஃபார்ம்லேருந்து ஒரு அயன் பிக்கெக்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு வேட்டையோடு தான் போகிறோம். அயன் எடுக்கிறோம், பறக்கிறோம், வெட்டிக்கிறோம். அப்படி இப்போ வந்துட்டு நம்ம யூடியூப்பில் பார்த்த மாதிரி சுற்றி மைன் பண்ண போகிறோம். 3 சைடில் மைன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல உடைக்கிற பிளாக் லிமிட் வரைக்கும் மைன் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மைன் பண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல டார்ச் வச்சுட்டு வந்துடணும். ஏன்னா அந்த இடத்துல ஜாம்பி ஸ்பான் ஆகிட்டான்னா நம்மளை முடிச்சு விட்ருவான். சரி, அந்த பக்கம் தான் கிடைக்கல, இந்த பக்கமாச்சு மைன் பண்ணுவோன்னே மைன் பண்ணிட்டுருக்கேன். இந்த பக்கமும் கொடுப்பானுங்களான்னு பார்த்தா இந்த இடத்துலையும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க கைஸ். கொடுங்கடா, என்னடா பண்ணுறீங்க? கொடுங்கடா. கொடுக்கல கைஸ். சரி விடுங்க. இந்த மாதிரி 2 பக்கமாக மைன் பண்ணால் நமக்கு டைமண்ட் ஈஸியாகவே கிடைக்கும். ஆனால் எவ்வளோ நேரம் தான் மைன் பண்ணுறது? டைமண்டே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஒரு தடவை டைமண்ட் கொடுங்கடா. முடிவே பண்ணிட்டேன்டா டே. ஒரு இடத்துல டைமண்ட் கொடுத்தா போதும்டா டே. ஃபார்ச்சூன் 3 வச்சு நிறையா கிடைக்கும்டா. அதுவே எனக்கு போதும்டா. ஆல்ரெடி 27 இருக்குடா. நான் போட்டியை கழட்டி கிளம்புறேன்டா. கைஸ், ஃபைனலி ஒரே ஒரு இடத்துல மட்டும் டைமண்ட் கிடச்சிருச்சு. நானும் எவ்வளோ நேரம் மைன் பண்ணிட்டேன் தெரியுமா அந்த கிளிப்புக்கு அப்புறம்? அப்பா ஃபார்ச்சூன்லேயாச்சும் நிறையா கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம் எவ்வளோ தரானுங்கண்ணே. 4 ஊர் இருக்குது, 4த்தையும் மைன் பண்ணிட்டோம். சுற்றி மைன் பண்ணி பார்ப்போம். நடுவில் தான் மாட்டிக்கிட்டு கூட இருக்கும். 4 அதிர்ஷ்டம் தான். கிடைக்குமா? 1 கொடுங்க. ஒன்றே ஒன்று கொடுங்கடா கைஸ். கொடுக்கல, ஏமாத்திட்டானுங்க கைஸ் நம்மள. டோட்டலாக 11 டைமண்ட் இருக்குது. இதுவே போதும், நம்ம கிளம்பிடுவோம். இதோட சேர்த்தோம்னா ஒரு 38 டைமண்ட் இருக்குது மொத்தமாக. இதை வச்சு நம்ம ஃபுல் டைமண்ட் ஆர்மரும் டூல்ஸும் பண்ண முடியும். ஓகேங்க, எப்படியோ இப்போ டைமண்ட் வந்துட்டு ஒரு 38 இருக்குது. இப்போ நம்ம தேவையில்லாத பொருளெல்லாம் உள்ளே வச்சுட்டு மாப் ஃபார்ம் கட்டுற வேலையை பார்க்க வேண்டியது தான். மாப் ஃபார்மை வந்துட்டு நான் வந்துட்டு 4 லேயர் கட்டலான் இருக்கேன். ஏன்னா இத்தனை பிளாக் இருக்குது. இருந்தாலும் 4 லேயரே நமக்கு போதும் கைஸ். இதுவே இப்போ 4 லேயரே போதும். இதை வச்சே நம்ம கட்டிக்கலாம் கைஸ். பார்க்குறவங்க யாராச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இந்த வீடியோவுக்கு எவ்வளோ வியூஸ் போகும்னு தெரில, ஆனால் நிறைய வியூஸ் போனால் எனக்கு சந்தோஷம்தான். மறக்காமல் லைக்கையும் போட்டு விட்ருங்க. வியூஸையும் நிறையா வரணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. மறக்காமல் எல்லாம் சொன்னதெல்லாம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு மாப் ஃபார்முக்கு தேவையான பிளாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோன் கட்டரில் போட்டு டிசைனாக மாற்றிக்கலாம். ஓகே கைஸ், பிளாக்ஸ் எல்லாம் மாற்றியாச்சு டிசைனாக. இப்போ இந்த இடத்துல இருந்து 100 பிளாக் ஹைட்டு போனோம். ஏன்னா 100 பிளாக் ஹைட்டு போயிட்டோம்னா கீழே இருக்கிற கேவ் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஏஎஃப்கே போகாது. அதுக்கு முன்னாடி கீழே தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம். அப்போ தான் மேலேருந்து கீழே குதிக்கும்போது ஈஸியாக வர முடியும். கீழே எதாவது கேவ் இருந்துச்சுன்னா அங்கே தான் மாப் ஸ்பான் ஆகும் நிறையா. உங்கள் மாப் ஃபார்மில் வந்துட்டு நிறைய மாப் ஸ்பான் ஆகாது. அதனால் இப்படி 100 பிளாக் மேலே போயிட்டிங்கன்னா கீழே எதுவும் ஸ்பான் ஆகாது. நம்ம மாப் ஃபார்மில் மட்டும்தான் ஸ்பான் ஆகும். அதனால் யார் மாப் ஃபார்ம் கட்டுறதா இருந்தாலும் மேலே போய் கட்டுங்க. 100 பிளாக்கு ஹைட்டு போகணும். ஓகேங்க, நம்ம 100 பிளாக் ஹைட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம செஸ்ட்டை வச்சு ஹாப்பரை கனெக்ட் பண்ணி விட்டோம்னா நம்ம இது மாப் ஃபார்ம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வரிசையாக 4 ஹாப்பரு, 1 2 3 4. ஓகே கைஸ், வரிசையாக 4 கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட்டுற வேலையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பின்னாடி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஏதாவது தேவை இருக்கும் பார்ப்போம் கைஸ். நம்ம டேஸை பார்த்திங்கன்னா உனக்கு தெரியும், 108 டே போயிடுச்சு. ஆனால் இன்னும் நம்ம டைமண்ட் ஆர்மர் மாறலாம் நினச்சா. ஆனால் இதை நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, நினச்சிருந்தா என்ட்ரு ட்ராகனையும் முடிச்சிருக்கலாம் தான். ஆனால் எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை. நம்ம பேசியே ஒரு அயன் ஃபார்மையும் தப்பாக கட்டிட்டோம். அதுக்கும் 4 போயிடுச்சு.
நாளை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டோம் பேசியே. சரின்னு இப்போ இதாவது ஃபார்ம் கட்டி கொஞ்சம் எக்ஸ்பிக்காக ஃபார்ம் கட்டிகிட்ருக்கேன். இதை கட்டிட்டு அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக டைமண்ட் ஆர்மரை மேக் பண்ணி என்சான்மெண்ட் பண்ணுற வேலை ஃபுல்லாக காட்டுவேன். மறக்காமல் அந்த எபிசோடை பார்த்துருங்க. இப்போ நம்ம கட்ட போகிறோம். ஃபுல்லாக டைம் லாஸ்ட்டு தான் வரப்போகுது, பார்த்துட்டு வாங்க கைஸ். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு வாட்ச் ஹார்ஸ் வேணும். அதனால் நீங்கள் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு புரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். வாட்ச் ஹார்ஸ்னால் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்துட்டு டைம் டியூரேஷன் வந்துட்டு அதிகமாகும். இப்போ என்னடானா 4000 வாட்ச் ஹார்ஸ் லிமிட்லேருந்து அதிகப்படுத்திட்டாங்களாமா. அதனால் நம்ம 4000 வாட்ச் ஹார்ஸ்க்கு மேலே எடுத்தால் தான் நம்மளால் யூடியூப்பில் ஒரு இதாக ஆக முடியும், யூடியூப் பார்ட்னராக மாற முடியும். அதனால் நிறையா பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் பார்த்துருங்க, ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சில இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள், டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் கைஸ். உங்கள்கிட்ட இதை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். உங்களுக்காக தான் இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப பெருசாக 4 லேயர் கட்டியிருக்கேன். மறக்காமல் டைம் லாஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. கைஸ் 21 பிளாக்கு மேலே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ரூஃப் போட்டுட்ருக்கோம். 8 பிளாக் 4 சைடும் போடணும். கைஸ் ஃபஸ்ட் லேயர் திட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் செஞ்சுட்டு எல்லா சைடும் வாட்டர் ஊற்றி விட்டா ஃபஸ்ட் லேயர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஓகே, எல்லா இடத்துலையும் வாட்டர் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எல்லா இடத்துலையுமே வாட்ரு ஊற்றியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்துட்டு ட்ராப் டோர் தான் வைக்க போகிறோம். நான் ட்ராப் டோர் வச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. 2 ட்ராப் டோர் கீழே வச்சிட்டேன். சரி உடச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு கீழே குச்சேன். அப்படியே அடிச்சுட்டு போச்சு. சரி பிளாக் போட்டு மேலே அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தேன். சரி வாட்டர் பக்கெட் எடுத்து ஊற்றுவோம் அப்படின்னு மனசை மாற்றிட்டு வாட்டர் பக்கெட்டை ஊற்றி மேலே ஏறிட்டு இதை எடுத்துகிட்டு திரும்ப போட ஆரம்பிச்சிட்டேன். திரும்பவும் கீழே விழுவுது. இந்த ஒரு விஷயம் நீ ரொம்பவே கடுப்பேற்றிடுச்சு. ஏன்னா அத்தனை தடவை கீழே போட்டுட்டேன் கைஸ், ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. ஓகே சரின்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஐஸ் எல்லா இடத்துலையும் ட்ராப் டோர் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ட்ராப் டோர் வைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஃபார்மில் வந்துட்டு ஸ்பைடர் ஸ்பான் ஆகக்கூடாது. ஏன்னா ஸ்பைடர் ஸ்பான் ஆச்சுன்னா எல்லாம் அடைச்சிக்கும். அதுக்கப்புறம் நிறையா மாபு கீழே விழுவாது, எக்ஸ்பி வரதும் லேட் ஆயிரும். அதனால் 2 பிளாக் தள்ளி வைக்கணும். இப்படி வச்சது தப்பு. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் நேராக போகிற டிஸ்டன்ஸை வந்துட்டு 2 பிளாக் விட்டுட்டேன். இந்த பக்கம் பக்கத்தில் வைக்கிற டிஸ்டன்ஸை வந்துட்டு 1 பிளாக் வச்சிட்டேன். இதை வந்துட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறமா நான் ரீபில்டு பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க கைஸ், பார்த்துக்கங்க. இப்போ வைக்கிறேன்ல, இதுதான் கரெக்டான ஃபார்மேட்டு. எல்லா சைடும் 2 பிளாக் டிஸ்டன்ஸ் இருக்கணும். நான் ஒரு இதுக்கு 2 பிளாக், இன்னொரு இதுக்கு 1 பிளாக் டிஸ்டன்ஸ் வச்சிட்டேன். அதனால் தப்பு. இப்படி தான் வைக்கணும், ஸ்பைடர் ஸ்பான் ஆகக்கூடாதுன்னா. ரெண்டாவது லேயர் கட்டுறதுக்காக முக்கால்வாசி போட்டு முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதையும் டைம் லாஸ்ட் போட போகிறேன், பார்த்துட்டு வாங்க. கைஸ் 2வது லேயரும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக டைம் லாஸ்ட்டாக தான் வரப்போகுது. ஃபுல்லாக டைம் லாஸ் பண்ண போகிறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு அப்போ தான் தெரியும். கைஸ் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு மண்டை மேலே இருந்த கொண்டையே மறந்துட்டேன் கைஸ். தண்ணி எடுக்கவே மறந்துட்டேன். ஓ மை காட், ஸ்கெலிட்டன் வந்தாலும் பரவாயில்ல, க்ரீப்பரை மட்டும் வரக்கூடாது. என்னடா இருட்டாயிடுச்சு. ஐயோ கீழே வந்துட்டேன் திரும்ப. ஓ மை காட் மேலே போங்கடா. நீங்கள் எப்படியோ சண்டை போட்டுக்கங்கடா. தண்ணி எடுத்தால் போதும் கைஸ். 2 க்ரீப்பர்.
அவ்வளோதான் எங்களை முடிச்சு விட்டீங்க போங்க. வெடிச்சிருச்சு கைஸ். ஓஹோ மை காட், இப்படி சொதப்புன்னு நினச்சே பார்க்கலையே. ஓ மை காட் கைஸ், இதெல்லாம் சரி பண்ணிட்டு பார்க்குறேன் கைஸ். இதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். இவன் வேறு க்ரீப்பர் வேறு நடுவில் வந்தால் முடிச்சு விட்ருவானுங்க. இவன் வேறு அடிக்கலாண்டே போடா. ஓய், எப்படா இத்தனை பேர் வந்தீங்க கைஸ்? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அப்படியே வெளியே ஓடிடலாம், இவனுங்களால கண்டிப்பாக தேவையில்ல. ஓ மை காட், பறக்க விட்டானுங்க. நல்ல வேலை லேட் இருந்ததுன்னா தப்பிச்சேன் கைஸ். அடைச்சி விடு ஃபஸ்ட்டு. ஓ மை காட், கீழே விழுந்துட்டேன். ஆனால் தண்ணி இருக்குது, தப்பிச்சிட்டேனே கைஸ். இப்போ மேலே போய் சரி பண்ணோம். ஓகே கைஸ், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், மாஃபார்ம் ஒரு வழியாக ஃபினிஷ்டட். வா, ஒரு வழியாக என் மாம்பழம் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்பியும் பயங்கரமாக கிடைக்குது. அடுத்த வீடியோவில் டைமண்ட் ஆர்மரை என்சான்மெண்ட் பண்ணுறோம், மாஸ்க் காட்டுறோம் கைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, எதாவது பில்டு பண்ணோம் அப்படி இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மறக்காமல் அதை நான் பில்டு பண்ணி எபிசோடாக போடுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்ல, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. கன்ஃபார்மாக தான் பண்ணணும். ஓகேவா? பாய்.